கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். ஐயா அப்படி பார்க்காதீங்க, நான் ரொம்ப சாதாரண ஆளுங்க. ஓகே, ஆரம்பிச்சிருவோமா? ரைட், ஓகே. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க டாபிக் என்னன்னா சோஷியல் மீடியா. சொல்றா. அதாவது நண்பர்களே, பொதுவா பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே சோஷியல் மீடியாங்கிறது பிஸியா ஓடிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில ஒரு என்டர்டைன்மெண்ட்காகவும் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காகவும் போனை பார்த்து பழகின நம்ம இப்ப சும்மா தேய்ச்சி 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 அதுலயே வாழ்ந்து பழகிட்டோம். அதாவது நண்பர்களே, சோஷியல் மீடியாங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ரொம்ப பிஸியாகவும் போயிட்டு இருக்க நம்ம வாழ்க்கையில கொஞ்சமா பிரேக் எடுத்துக்குவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்தது. ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? ஆனா இப்பெல்லாம் திரும்பி பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவுக்குள்ள போனாலே அது தனி ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. அங்கேயே நிறைய அடிச்சுக்கிட்டு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. சரி, அப்படி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, நம்ம வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை கிடக்குன்னா அதை இதுன்னு ஏகப்பட்டதை பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இதுக்குள்ள வந்து திரும்பி பார்த்தா ஒரு பக்கம் என்னன்றான், சேனலே கோடிக்கணக்குல ஒரு கோடி நீ பார்த்த யூடியூப் சேனல் ரன் பண்றதே அவ்வளவு பெருசுன்றான். இந்த பக்கம் என்னடான்னா இன்ஃபுளுசர்ஸ், ப்ரொமோட்டிங், கிவ் அவே, ஸ்கேம்னு அது ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்கு. சரி, பின்னாடி திரும்பி பார்ப்போமேன்னு பார்த்தா பின்னாடி திரும்பினா சப்ஸ்கிரிப்ஷன் மாசம் லட்சக்கணக்கு கோடிக்கணக்குன்னு எப்ப காலையில இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா 7-8 மென்ஷன். இவன் ஸ்டோரி போடுறது போதாதுன்னு நம்மள மென்ஷன் வேற பண்ணி விடுறான். திருப்பி நம்ம வேற அதுக்கு ரிப்ளை பண்ணி ஸ்டோரி வைக்கலன்னா காண்டு போன் பண்ணி வேற கேட்கறான். கூடவே இருக்கான், சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்கறதுக்காக உங்க நண்பன் கூப்பிட மாட்டான். நான் போஸ்ட் போட்டேன், லைக் பண்ணியா, கமெண்ட் பண்ணியா, ஸ்டோரி வச்சனே, என்னாச்சு, ஏன் வைக்கல, இதுக்காக மட்டும்தான் கூப்பிடுறாங்க. ஏன்? என் கூடவே இருக்கான் என் தம்பி எடிட்டரு, அந்த நாய் பக்கத்துலயே தான் படுத்திருக்கு. அவன் பாக்குற வீடியோ திருப்பி செல்ல காமிச்சாலே நான் பாத்துருவேன். ஆனா அவர் வந்து ஷேர் தான் பண்ணுவாராமா. அந்த ஷேருக்கு போய் நான் ஹார்ட் குத்தணும், சிரிக்கிற எமோஜி அனுப்பணும், இதெல்லாம் அனுப்பணுமா? என் ஃப்ரெண்டு சரவண, ஏண்டா முட்டா போய் இந்த வீடியோ பார்த்தனா உனக்காக தான்டா சொல்றேன், போன் பண்ணி கூட பேச மாட்டேங்கிறான். போன் பண்ணா எடுக்கவே மாட்டான். ஆனா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா அனுப்பிச்சுட்டு இருப்பான். அதுக்கு ஏன்டா ஹார்ட் குத்துல, நேத்து நான் வீடியோ அனுப்பிச்சேன் பாக்கலையான்னு கேக்குறான். ஆரம்பிப்பாரு. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. போன் பண்ணா எடுக்க மாட்டேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா அனுப்ப லைக் பண்ணுவோம். முகரட்டுக்கு ஓயாம வணக்கம் வைக்கணுமா நானு? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். நானும் அதே லிஸ்ட்ல வர்றவன் தான். இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. உங்க ஃப்ரெண்டு எவனாவது இந்த மாதிரி இருக்கா? எவன் அப்படி இருக்கான்னு அவனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல டார்ச்சர் அப்படின்னு போட்டு உங்க ஃப்ரெண்டோட நேமோட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க, அவனை டேகும் பண்ணுங்க. அதாவது நண்பர்களே, ஒட்டு மொத்தத்துல இந்த வீடியோ வந்து யார் மீது உள்ள வன்மத்தையும் கட்டுவதற்காகவும் இல்ல, யாரை போட்டு அடிக்கணுங்கிறதுக்காகவும் யாரையும் குறை சொல்லணுங்கிறதுக்காகவும் எல்லாம் இல்ல. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எனக்கும் இருக்கு. பர்சனலா நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதனால என்னன்னா, சுத்தி இருக்கிற நம்ம நண்பர்கள் கிட்ட பேசுவோம், அதாவது நம்மளை சுத்தி இருக்க சந்தோஷங்கிறது நம்ம தேடி போற விஷயம் இல்லை. நம்மளை சுத்தி இருக்க சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிச்சு லைஃப்ல சந்தோஷமா இருப்போம். இந்த சோசியல் மீடியா விட்டு, இந்த மொபைலை விட்டும் கொஞ்சம் தள்ளி போய் நம்மளை சுத்தி இருக்க நண்பர்கள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் பேசுவோம், சிரிப்போம், சந்தோஷமா பழகுவோம். அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. நாங்க சொன்ன கருத்து உங்க யாருக்காவது பிடிக்காம இருந்தா மறக்காம உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். சந்திர, நம்ம முத்துராஜன் ஸ்டைல். சரி, ஓகே ஓகே, இதெல்லாம் நீ அப்படியே எடிட்ல பாத்துக்கோ, சரியா? ராமு ஆஸ்திரேலியாவை யாரு கண்டுபிடிச்சா? சோமு யாரு ஒளிச்சு வச்சாங்கன்னு சொன்னாதானே அதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல முடியும். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. அந்த சிரிப்பு தான், அதுதான் எண்டிங்ல ஹைலைட்டாவே முடிஞ்சது. சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல முடிஞ்சா நெக்ஸ்ட் ஒரு vlogல கூட வந்து சந்திக்கிறோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நாங்கள் தான், வேற யாரும் இல்லை. ஸ்டே டியூன். திஸ் இஸ் கிரேசி பிரதர்ஸ் அஃபிஷியல். ஓகே, பாய். We got him.